ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஹிந்தி கற்றுக்கிற போகிறோம். ஹிந்தி அதாவது தமிழ் முறையில் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ சீரீஸில் மொத்தம் ஒரு 20-25 வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்கனாலே உங்களால் ஹிந்தி சரளமாக எல்லார்ட்டையும் பேச முடியும். ஹிந்தி பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஹிந்தி ரொம்ப ஈஸிங்க. தமிழை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தி ரொம்பவே ஈஸி. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு டுட்டோரியல் மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்கனாலே உங்களால் ஹிந்தி சரளமாக பேச முடியும். இப்போ பார்ட் 1க்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் வேர்ட்ஸ்னால் இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்த்து என்ன, எப்படி, என்ன செய்கிற இந்த மாதிரிலாம் கேட்குறோம்ல, அது கொஸ்டின் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்டிங் வேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் அது இதுன்னெலாம் ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம்ல, அதான் பாயிண்டிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாயிண்டிங் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேசிக் ஹிந்தியில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஹிந்தி பேசுகிறதுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வேர்ட்லாம் என்னென்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன, கியா, எங்கே, கிதர், எப்போது, கப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா கபின்னு சொல்லலாம். யார், கோன், எது, கோன்சா, எந்த, கிஸ், யாருக்கு, கிஸ்கோ, எத்தனை, கித்னா, ஏன், கியூ, எவனுடைய இல்லைன்னா யாருடைய, அதுக்காக கிஸ்கா. அதே மாதிரி எவளுடைய யாருடைய, அதுக்கு கிஸ்கி. எப்படி, கைசே, யாரிடம் இருந்து, கிஸ்ஸே, எங்கிருந்து, கிதர்ஸே. இப்போ கொஸ்டின் வேர்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்டிங் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நம்முடைய, ஹமாரா, நீ, தும் சொல்லலாம், இல்லைன்னா ரொம்ப மரியாதை குறைவாக சொல்லணும்னா தூன்னு சொல்லலாம். நீங்கள், ஆப், நான், மே, என்னுடைய, மேரா, எனக்கு, முஜே, ஹம்கோன்னு சொல்லலாம். நம்முடைய இல்லைன்னா தங்களுடைய, அப்னா, உன், துமாரா, இல்லைன்னா தேரான்னு சொல்லலாம். இது, இந்த, இவர், அது எல்லாத்துக்குமே ஏன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது, அந்த, அவர், அதுக்கு ஓன்னு சொல்லுவாங்க. இஸ், இந்த, உஸ், அந்த, இதர், யஹா, இது ரெண்டுக்குமே இங்கேன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அங்கே என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உதர், வஹா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும், ஹம்லேக். இப்போ நம்ம எல்லாரும் அப்படிலாம் சொல்கிறோம்ல ஸ்போக்கன் தமிழில், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்தை படிக்க போகிறோம், அதுக்கு இப்போ ஹம்லேக் அப்படின்னு சொல்லலாம். இவனுடைய, இன்கா, அவனுடைய, உன்கா, இவளுடைய, இன்கி, அவளுடைய, உன்கி. நெக்ஸ்ட்டு ஹிந்தியோட கிராமர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தியை பொறுத்தவரை நம்மளோட வார்த்தை வரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழை மாதிரியே தான் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் ஹிந்தி இருக்குது. அதேமாதிரி ஹிந்தியில் நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியே மோஸ்ட்லி தமிழ் வேர்ட்ஸு இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறதுக்கலாம். இப்போ ஹிந்தியோட ரூல் ஒன்றா பார்க்கலாம். இங்கிலீஷில் எங்கெல்லாம் இஸ்ஸு, ஆறு, ஹேவு, ஹேஸ் வருகிறதோ அங்கெல்லாம் ஹிந்தியில் ஹே, ஹேன், ஹோ லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது பார்க்கலாம். அதாவது சிங்குலராக இருந்தால் ஹே, ப்ளூரலாக இருந்தால் ஹைன், எதிரில் இருப்பவரை சொல்ல ஹோ. ஹிந்தி பொறுத்தவரை இங்கிலீஷ் மாதிரி வேர்ட்ஸ் அலைன்மெண்ட் பின்பற்றாது. வேர்ட்ஸ் அலைன்மெண்ட்டை பொறுத்தவரை ஹிந்தி தமிழ் மாதிரியே தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்கமிங் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடாது. இப்போ வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்னால் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், இது என்ன. அதாவது இப்போ ஹிந்தியில் அது எப்படி மாறும்னா, இப்போ இதுங்கிறது நமக்கு ஏன்னு பார்த்தோமா, நம்ம ப்ரீவியஸில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம், அதில் ஏன்னு பார்த்தோமா, இதுங்கிறது என்னங்கிறது என்னென்னு பார்த்தோம், கியான்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம கிராமர் ரூலில் ஒன்று ஃபஸ்ட்டாக என்ன பார்த்தோம், இஸ்ஸு எங்கே வருதோ அங்கெல்லாம் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம் பார்த்தோமா. அதாவது சிங்குலராக இருந்தால் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம் பார்த்தோமா. அதே தான் இங்கே இருக்கும். வாட் இஸ் திஸ் ஹிந்தியில் ஏ கியா ஹே, தமிழில் இது என்ன. அதே மாதிரி ஹூ ஆர் யூ, ஹூக்கு கோன்னு சொல்லுவோமா. ஆர் யூஸ் பண்ணுறதுனால ஹோன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூரல்னால. யூங்கிறது ஆப், அது ஹிந்தி வேர்டு முன்னாடியே பார்த்தோம். இப்போ இதுக்கு பார்க்கலாம். ஹூ ஆர் யூ, ஆப் கோன் ஹோ, நீங்கள் யார். தமிழில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்படியே தமிழை எக்ஸாக்டாக பிரதிபலிச்சிருக்கு. நீங்களுக்கு நேரம் ஆப்னு வந்திருக்கும், யாருங்கிறதுக்கு நேரம் ஹோன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுங்கிறதுக்கு நேரம் கியான்னு வந்திருக்கு, என்னங்கிறதுக்கு நேரம் கியான்னு வந்திருக்கு, இதுங்கிறதுக்கு நேரம் ஏன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஹிந்தி அப்படி தமிழை தான்
அலைன்மெண்ட்டு தமிழ் மாதிரியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். இங்கிலீஷில் எங்கெல்லாம் வாசு வேர் வருமோ அங்கெல்லாம் ஹிந்தியில் தா, தி, தே வரும். அதே மாதிரி அதே ப்ளூரலாக அவர் எதிரே இருப்பவர்களுக்கு வந்து தேன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சிங்குலர் அவர் எதிரே இல்லாதவர்களுக்கு ஆண் இருந்தால் தான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் பெண் என்றால் தீன்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் வந்து உயிருள்ள எல்லா பொருளுக்குமே வந்து பொருந்தும். ஹிந்தியில் வந்து நான் லிவிங் பொருளுக்கு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதாவது ஆண்பால் பெண்பால்னு சொல்லுவோம்ல. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஜன்னல் கதவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜன்னலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெண்ணாக கன்சிடர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. கதவு வந்து ஆணாக கன்சிடர் பண்ணுறோம்னா, ஆண்பால் பெண்பால் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா கதவுக்கு வந்து கிடுக்கா கிடிக்கி அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதனால் ஹிந்தியை பொறுத்தவரை உயிர் பொருள் உயிர் இல்லாத பொருள்னு கிடையாது. நம்ம வந்து எதாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் அதோட ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் தெரியலைன்னா அதுக்கு நீங்கள் வந்து மோஸ்ட்லி அது ஒரு ஆண்பாலாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். மணி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு என்ன சொல்லுவோம், மணி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தான். இதுவே ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி மேரா பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதாவது மணிங்கிறது அப்படியே கான்ஸ்டன்டாக வரும். இங்கே வாஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்து தான் கடைசியில் முடிக்கிறோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியே வந்துடும். ஓகேங்களா. இது வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து ஆண் பாலுக்காக பார்க்குறோம். இதுவே நம்ம பெண் பால்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஜின்னு ஒரு பெண் நேம் குறிக்கிறோம்னா விஜி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுக்கு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், விஜி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால். அதாவது இங்கிலீஷை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வராது. ஆனால் தமிழில் உங்களுக்கு மாறுது பார்த்தீங்களா. நீங்கள் ஆண்பாலை குறிக்கும் போது இருந்தான்னு முடிப்போம். அதே பெண்பாலை குறிக்கும் போது இருந்தால்னு முடிக்கணும். அதே மாதிரி இப்போ ஹிந்தியில் அதே மாதிரி தான். இப்போ மணி மேரா பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்னு சொல்கிறோம்ல, தாங்கிறது ஆண்பாலை குறிக்கிறது. அதே மாதிரி விஜி மேரி பெஸ்ட் ஃப்ரெண்டு தீ. இந்த தீ மேரிங்கிறது வந்து பெண்பாலை குறிக்கிறது. இதெல்லாம் கன்ஜெக்ஷனில் வரும். நம்ம வந்து பின்னாடி இதை பற்றி பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். யூ ஆர் மை பெஸ்ட் டீச்சர். அதாவது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், நீங்கள் என்னுடைய பெஸ்ட் டீச்சராக இருந்தீர்கள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா யூக்கு பதிலாக ஆப்பு, மை பெஸ்ட் டீச்சர் அப்படி வந்து மேரா பெஸ்ட் டீச்சர். மைங்கிறது மேராவா மாதிரி இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தேன்னு முடியும். ஓகேங்களா. இது தமிழில் பார்த்தீங்கன்னா வேர்ட் அலைன்மெண்ட் அதே மாதிரி தான். அந்த வேர்ட் அலைன்மெண்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ரூல் பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் எங்கெல்லாம் ஆம் வருகிறதோ அங்கெல்லாம் ஹிந்தியில் ஹூ இறுதியாக வரும். நம்ம இப்போ இங்கிலீஷில் எங்கெல்லாம் ஆம் யூஸ் பண்ணுறோம், ஐ எம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் ஐ எம், அந்த மாதிரி நேரத்தில் ஐ வரும். மோஸ்ட்லி ஆமுக்கு பக்கத்தில் ஐ வந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹூங்கிறது வந்து லாஸ்ட்டாக வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஐ எம் ஏ டீச்சர். இது தமிழில் என்ன சொல்லுவோம், நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மே ஏ டீச்சர் ஹூ. நம்ம ஆல்ரெடி இந்த ரூலில் பார்த்தோம்ல, அந்த ஹூ வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 14 கொஸ்டின் வேர்டு பார்த்துருக்கோம், அண்ட் 19 பாயிண்டிங் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் கிராமர் ரூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் வேர்ட்ஸ்னு கொஞ்சம் கொடுக்குறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஹிந்தி பேசுகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸை மட்டுமே வச்சு நம்ம ஹிந்தி பேசிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. இது வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கா, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு நீங்களாக வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களால் சரளமாக ஹிந்தி வந்து பேச முடியும் எல்லாருக்கூட. இப்போ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாம்னா பெயர்னு சொல்லுவாங்க, பாய்னா சகோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வந்து பையான்னு யூஸ் பண்ணுவாங்க, திதினா சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க, மானா அம்மான்னு சொல்லுவாங்க, பாப்னா அப்பா, கீஜியே பண்ணுங்க. இந்த கீஜிங்கிறது வேர்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து அப்கமிங் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம லானா மேன்னு சொல்லுவாங்க, உடையனா கீன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ இந்த மேங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் மே, நான் ஆஃபீஸில் இருந்து வந்தேன் அந்த மாதிரி இருக்கலாம். ஆஃபீஸ் மே, ஹோம் மே, ரோட் மே, ரோட்டில் இருந்து வந்தேன் அந்த மாதிரி சொல்லலாம். உடையனா இப்போ உன்னுடைய என்னுடைய அப்படின்னு சொல்லுவாங்க. கிஸ்கி யூஸ் பண்ணுறோம்ல, அவனுடைய அவளுடைய அந்த மாதிரி வந்து உடையன்னு யூஸ் பண்ணுவாங்க. இது சே யூஸ் பண்ணுவாங்கன்னா இருந்து, அங்கிருந்து, இங்கிருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணால் சேங்கிற முடியும். அது வந்து ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், அப்கமிங் எக்ஸாம்பிளையும் பார்ப்போம் நம்ம. இப்போ கோ அப்படின்னா இக்குன்னு முடிகிற வார்த்தைக்கு வந்து நம்ம கோன்னு ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேண்டும் அப்படின்னா சாயியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ
உடன், அருகிலிடம், அருகில், லிடம், அவளிடம், உன்னிடம், அவனிடம் அப்படிலாம் கேட்குறோம்ல. இப்போ உன்னிடம் பெண் இருக்கா, துமாரா பாஸ் பெண் ஹே, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்ல. அந்த மாதிரி இடத்துக்கு பாஸுங்கிற வேர்டு வந்து ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஏக்குனா ஒன்று இல்லைன்னா ஒருன்னு சொல்லலாம். டோனோனா இரண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆயியேனா வாருங்கள், பானினா தண்ணி, காணாங்கிறது உணவு. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆப்கா நாம் கியா ஹே, அதாவது நம்ம ஆப்கா நாம் கியா ஹேனா ஆப்னா உங்களுடைய, நாம்னா பெயர், கியானா என்ன. இதுக்கு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், உங்களுடைய பெயர் என்ன. இது இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் நேம். இப்போ இந்த காங்கிறது வந்து கன்ஜெக்ஷன். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். கன்ஜெக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆல்ரெடி இருக்கிற வார்த்தை கூட பின்னாடி நம்ம சேர்த்து பேசுகிறோம்ல. அவனுடைய, உன்னுடைய, உங்களுடைய, அவனிலிருந்து, அந்த இருந்து, உடைய எல்லாமே கன்ஜெக்ஷனில் சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி வர வாக்கியத்தை சொல்லுவாங்க. ஆப் கிதர் ஹோ, இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். இதை வந்து எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில், ஆப் கிதர் ஹோ. ஆப்ங்கிறது நீங்கள், கிதர்ங்கிறது எங்கே. தமிழை பொறுத்தவரை இருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஹிந்தியில் வந்து தனியாக பொருளுங்கிறது கிடையாது. நம்ம வந்து பேசும்போது அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹவ் ஆர் யூ இங்கிலீஷில் கேட்டால் நம்ம தமிழில் எப்படி கேட்போம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இதில் வந்து நமக்கு ஹவ்வுங்கிறது எப்படி, யூங்கிறது நீங்கள், ஆருங்கிறது வந்து தமிழை பொறுத்தவரை தனியாக ஒரு ஆட் கிடையாது. நம்ம வந்து இருக்கிறீர்கள் சேர்த்துக்கிறோம். அது வந்து அதாவது ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தவரை தமிழில் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அப்படியே சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறது தான். அதுவே ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படியே பேஸ் பண்ணி தமிழ் அலைன்மெண்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. நீங்கள் ஆப், எப்படி, கைசே, இருக்கிறீர்கள், ஹோ. ஓகேங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆப் கா மா கைசே ஹே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆப்கானா உங்களுடைய, மானான்னு சொன்னால் அம்மா, கைசேனா எப்படி இருக்கிறார்கள், ஹவ் இஸ் யுவர் மாம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப மரியாதையாக கேட்குறோம் அப்படின்னா ஹேங் அப்படின்னு ஒரு இங்கே வந்து சேர்த்துக்கிறோம். அது வந்து பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப மரியாதையாக பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹேங்கிறத யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆப்கா கோன் ஹோ, ஹூ ஆர் யூ. ஆப்னா நீங்கள், கோன்னா யார். இங்கே வந்து இங்கிலீஷில் ஆருங்கிறத யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டில் ஹிந்தியில் ஹோன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆப்கா ஹோன் கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்குறோம். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் அதுக்கு. மே இன்ஜினியர் ஹூ, நான் ஒரு இன்ஜினியர் அது சொல்கிறோம். அது வந்து இங்கிலீஷில் எப்படி வரும், ஐ ஆம் இன்ஜினியர். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஆம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஹிந்தியில் ஹூங்கிற லாஸ்ட் வேர்டு வந்து முடிக்கணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே மேரா பாய், ஆப்கா பர்த்டே கா பார்ட்டி கப் ஹே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டேங்கிறது அதாவது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே என்னுடைய சகோதரா, உங்களுடைய பர்த்டேயோட பார்ட்டி எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேரா பாய்னா என்ன சொல்லுவோம், என்னுடைய சகோதரர். மேரானா என்னுடைய, பாய்னா சகோதரா, ஆப்கானா உங்களுடைய. இங்கே இக்கா யூஸ் பண்ணிருக்கிறதுனால யோட. ஓகேங்களா. பர்த்டே கா, யோடங்கிறது இக்கா யூஸ் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸில் பார்த்துருக்கோம். கப்புங்கிறது எப்போது. இங்கே வந்து ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஸ்மே ஆப்கோ கோன்சா கலர் பென் சாயே, அதாவது இது இப்போ இஸ்ஸுங்கிறது இது, மேங்கிறது கன்ஜெக்ஷன் லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ங்கிறது உங்களுக்கு, கோங்கிறது உங்களுக்கு, அந்த உங்களுக்குங்கிற முடிகிற லுக்கு அது வந்து கன்ஜெக்ஷன் கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கோன்சா எந்த, கலர் பெயிண்ட், சாயிங்கிறது வேண்டும். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இட்ஸ்மே ஆப்கோ கோன்சா கலர் பென் சாயே, அதாவது இதில் உங்களுக்கு எந்த கலர் பென் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு ஒரு கலர் பிடிச்சிருச்சு. சப்போஸ் ரெட் கலர் பென் அதில் பிடிச்சிருக்குன்னா ஹம்கோ ரெட் கலர் பென் சாயே, எனக்கு ரெட் கலர் பென் தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆப் மேரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் கீஜியே, அதாவது ஆப்னா நீங்கள், மேரானா என்னுடைய, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் கீஜிங்கிறது பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீஜியே, சாயியே ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. நீங்கள் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணுங்கிறது எது பண்ணுங்க வேணான்னு, இப்போ டோர் ஓப்பன் பண்ணுங்கள், டோர் ஓப்பன் கீஜியே, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம்ல. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதை வேணால் யூஸ் பண்ணி
இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் கீஜியே, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் கீஜியே. அதாவது வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்டு எதுனா யூஸ் பண்ணி இந்த கீஜிங்கிறது வேர்டு வந்து யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் எந்த பொருள் வேண்டும்னாலும் போய் கேட்டுக்கலாம். பென் சாயே, பெயிண்ட் சாயே, பேக் சாயி, அந்த மாதிரி வேண்டுங்கிற வேர்டுக்கு சாயிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹிந்தியை பற்றி பேசிக்காக பார்த்துருப்போம். பேசிக் கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், பாயிண்டிங் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் பார்த்துருப்போம், பேசிக் ஹிந்தியோட ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? நான் அப்கமிங் வீடியோஸில் ஹிந்தியை பற்றி மேலே அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். வீடியோட நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.